இந்த வருகையில் நான் போகணும், கைவிடப்பட்ட கூட்டத்தில் இருக்கக்கூடாது, இவ்வளவும் சம்பவிக்குது. இதையெல்லாம் சொன்ன இயேசு வருவேன்னு சொன்ன வாக்கு தத்தமும் என்ன செய்யும்? நிறைவேறும். அவர் இவ்வளோ அவர் 100ல் 99 நடந்துட்டா 100வது என்ன செய்யும்? நடக்க தான் செய்யும். ஸோ இதையெல்லாம் சொன்ன இயேசு திரும்பி வருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். சீக்கிரம் வருவேனார். அப்போ அந்த வருகையில் போகிறதுக்கு நான் என்ன செய்யணும்? 7 காரியங்கள் செய்யணும். நேற்று சொன்னேன், இன்றைக்கும் நான் சொல்லிட்டு முடிச்சிடறேன் நேற்று வராதவங்களுக்காக. முதலாவது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும். இயேசு என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற நிச்சயம் வேணும். இயேசு வந்து மதம் மாற சொல்ல, பேர் மாற்ற சொல்ல, எதையும் சொல்ல. இயேசு சொன்னது ஒன்னே ஒன்று, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் வேணும். அதுக்கு நாங்கள் என்னங்க செய்யணும்? ஒன்றுமே செய்ய வேணாம். நீங்கள் இருக்கிற இடத்துல கண்களை மூடி, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், உங்களுடைய பிள்ளையா என்னை ஏற்றுக்கொள்ளும், உடைய ரத்தத்தால் கழுவுன்னு உண்மையாக சொல்லணும், இருதயத்தின் ஆழத்தில் இருந்து. ஏன்னா நாங்கள் முகத்தை பார்க்கிறோம், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நீங்கள் உண்மையாக சொல்லும் போது உங்கள் பாவங்களை அவர் மன்னிச்சாருன்னா உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். அதற்கு பேர் ரட்சண்ய சந்தோஷம்னு பேர். வேற எதுனாலையும் அந்த சந்தோஷம் வராது. உங்க ஆத்மாவில் இருக்கிற பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே அது சந்தோஷம் வரும். அந்த 51ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்றாரு ரட்சண்ய சந்தோஷம்னு. அந்த சந்தோஷம் வரும். அதான் ஃபர்ஸ்ட். நான் வந்து தலைமுறையாக கிறிஸ்டினா இருக்கிறேன், எங்க அப்பா அம்மா காலத்துல இருந்து இருக்கேன், நான் கூட ரட்சிக்க பண்ணுமா? அவங்களுடைய ரட்சிப்பு எனக்கு வராதா? வராது. எப்படி அவங்க சாப்பிட்ற சாப்பாடு அவங்களுக்கு தானோ, அவங்க ரட்சிப்பு அவங்களுக்கு தான். உங்க ரட்சிப்பு உங்களுக்கு. நீங்க சின்ன பிள்ளையா இருக்கிறீங்க, குழந்தையா இருக்கிறீங்கன்னா அது வேற. இப்போ நீங்க வளர்ந்து பாவம் செய்யற இடத்துக்கு வந்துட்டீங்க, அப்போ அந்த பாவ மன்னிப்பு உங்களுக்கு உரியது. ஒருவன் தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுவான், ஆகிலும் அவன் தேவனிடத்துல இரக்கம் பெறுவான். ரெண்டாவது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துக்கணும். ஏன்னா விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெறுகிறவனே ரட்சிக்கப்படுவான். ஞானஸ்தானம் எடுக்காம ரட்சிக்கப்பட முடியாது. காரணம் என்னன்னா, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயினா எல்லாம் புதிதாயினங்கிறதுக்கு அடையாளம் தான் ஞானஸ்தானம். அதாவது உலகத்துக்கும் பரலோகத்திற்கும் பாதாளத்துக்கும் நம்ம சாட்சி கொடுக்கிறோம். நான் பழைய காரியங்களுக்கு மறித்து விட்டேன், நான் புது மனுஷனாய் மாறிவிட்டேன். இதுதான் நம்ம செய்யறோம். அந்த ஞானஸ்தானத்தை எடுக்கணும். நான் குழந்தையில எடுத்தேன், சின்ன வயசுல எடுத்தேன், கொடிக்கு கீழே கொடுத்தாங்க, அங்க கொடுத்தாங்க, இங்க கொடுத்தாங்க, எதையும் பைபிள் சொல்லல. பைபிள் சொல்ற ஒரே ஞானஸ்தானம் தண்ணியில மூழ்கி எடுக்கிற ஞானஸ்தானம். அதுக்கு பேர் பேப்டிசம்னு பேர். ஏன் அப்படின்னா கிரேக்க வார்த்தைக்கு பேப்டிசோ அப்படிம்பாங்க. பேப்டிசோனா மூழ்குதல்னு அர்த்தம். ஸோ தண்ணியில் மூழ்கி நீங்கள் எடுக்காவிட்டால் எடுக்கணும். இல்லைங்க குழந்தையில எடுத்த ஒரே ஞானஸ்தானம் தானே, அப்புறம் நான் திருப்பி எடுக்கணுமானா, குழந்தையில எடுத்ததுக்கு பேர் என்ன கிடையாது? ஞானஸ்தானமே கிடையாது. நீங்கள் அப்படி ஒரு பேரை வச்சுக்கிட்டீங்க, அதனால அந்த ஞானஸ்தானம் ஆகாது. நீங்கள் நிதானித்து பாவத்தை அறிக்கை செய், அதற்கு பிறகு எடுக்கிறதுக்கு பேர் தான் ஞானஸ்தானம். மூணாவது, எபேசியர் 4:30 சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்த அபிஷேகத்தை நம்ம என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். ஆவிக்குரிய சபையில் இங்க நடக்கிற அபிஷேக கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்க. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாவிடால் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிடில் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. அவர் தான் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரை. ஸோ பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். ஒருவேளை சபைக்கு வர முடியல, நான் தெரியாம வந்திருக்கிறேன், நான் எங்க வீட்டில் விட மாட்டாங்க அப்படின்னா, நீங்க வீட்டிலேயே ஜெபம் பண்ணுங்க. கதவை சாத்திட்டு யாரும் இல்லாத போது ஜெபம் பண்ணுங்க. தேவ ஆவியானவர் உங்களை நிரப்ப வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாலாவது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:40 சொல்லுது, வேறுபாடு உள்ள வாழ்க்கை, மாறுபாடான சந்தத்தை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள்னு வசனம் இருக்கு. உலகத்துக்கு உங்களுக்கு என்ன இருக்கணும்? வித்தியாசம் இருக்கணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. நான் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிப்பேன், அங்க போனா அந்த வேலை பார்த்துப்பேன், இங்க வந்தா இந்த வேலை பார்த்துப்பேன், அங்க இருக்கும்போது சினிமா பாட்டு பாடிப்பேன், இங்க வந்தா சோத்திர பாட்டியும் பாடிப்பேன், கெட்ட வார்த்தை பேசிப்பேன், இங்க வந்தா நல்ல வார்த்தை பேசிப்பேனா? இல்ல. ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரிடத்தில் வாங்க, பாகால் தெய்வமானால் பாகால் இடத்துல போங்கள். 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிறவர்கள் என்ன செய்ய முடியாது? நீங்கள் போய் சேர முடியாது. ஆண்டவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார். சில நேரத்தில் அதை விட்டுட்டு வரது கொஞ்சம் பேர் கஷ்டமா இருக்கு. எப்படிங்க அதெல்லாம் விட்டு வரது? அதுல நஷ்டம் வராதா? வராது. நான் சொல்றேன், எல்லாத்தையும் விட்டுட்டு கிறிஸ்துவின் பின்னாடி வாங்க. அவர் நஷ்டப்படுத்தாமல் உங்களை உயர்த்தி ஒரு இடத்தில் உட்கார வைக்க வல்லமை உள்ளவராக இருப்பார் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். அவ்வளவுதான். கர்த்தர் சொன்ன உலகத்தை நீங்க விட்டுட்டு ஆண்டவர் என் பின்னே சிலுவை என் முன்னே வந்து பாருங்க, கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். இது வரைக்கும் கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள் கெட்டு போனதாக சரித்திரமே இல்லை. அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெக்கப்பட்டு போனதே கிடையாது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் சபை தரிக்க கூடாது. சபை எப்பொழுதுமே கேர்ஃபுல்லா இருக்கணும். சபையில் உட்கார்ந்துருக்க உங்களுக்கும் சொல்றேன், நடத்துறவங்களுக்கும் சொல்றேன், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். காலையிலேயும் ஆண்டவர் அதான் சொன்னாரு, தோட்டத்துக்குள்ள வயலுக்குள்ள என்ன வந்துடக்கூடாது? கலைகள் வந்து விதைக்கப்படக்கூடாது. எல்லா ஃபேண்டசியான காரியம், காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாடர்னைஸ்டு, இப்போ ஏற்ற மாதிரி டியூன்ஸ், நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடிய எதையும் நாம் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். உலகத்திலிருந்து வரக்கூடிய எதுக்கும் இங்கே அனுமதி கிடையாது. அப்படி மீறி அனுமதி கொடுத்தீங்கன்னா அது கலையாக மாறிடும். ஒரு நாள் அது உங்களுக்கே வினையாய் மாறிடும். உலகத்துக்கு நோ சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்காக வைராகியம் பாராட்ட வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். 5வது, சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. ஒவ்வொருத்தரும் பரலோகத்துக்கு போகும்போது இங்கிருந்து ஆத்மாக்களை தான் கொண்டு போக முடியும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நீங்க வெளிநாட்டுக்கு போகும்போது அங்கே செலவு பண்றதுக்கு அல்லது அங்கே நீங்க செட்டில் ஆக போறீங்கன்னா, இங்க இருக்கிற எல்லாத்தையும் கரன்சிக்கு என்ன பண்ணிடுவீங்க? மாத்திருவோம், எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் பரலோகத்துக்கு போகும்போது இங்க இருக்கக்கூடிய உங்களுடைய மொத்த சொத்தையும் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். ஆனா ஒரே வாய்ப்பு, அங்க இருக்கிற கரன்சிக்கு இதை மாத்திரணும். அங்க இருக்கிற என்னங்க கரன்சி எப்படி மாத்தணும்? வெரி சிம்பிள், எல்லாத்தையும் ஆத்மாவா மாத்திருங்க.
எவ்வளவுக்கு ஆத்மாதாயம் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு ஆத்மாதாயம் பண்ணுங்க. சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த எவ்வளவு எக்ஸ்சேஞ்ச் ஆத்மாவா மாத்திட்டீங்களோ அத்தனையும் பரலோகத்தில் வந்து நிற்கும். பரலோகத்தில் உங்களோட கூட வரப்போகிறது ஒன்னே ஒன்று தான், நீங்கள் சம்பாதிக்கிற ஆத்மா மட்டும். நீங்கள் வச்சிருக்கிற நகை, நட்டு, போல்ட்டு, ஸ்க்ரூ டிரைவர், ஸ்பேனரு, அப்புறம் பட்டம், பதவி, அப்புறம் உங்கள் அம்மாவுக்கு அவங்க அம்மா கொடுத்த புடவை, அவங்க அப்பாவுக்கு அவங்க அப்பா கொடுத்த காரு ஒன்றும் வராது. வருகை முந்தினாலும் வராது, மரணம் முந்தினாலும் வராது. உங்களுக்கே நல்லா தெரியும், மரணம் முந்திச்சுன்னா எதையும் அவன் கொடுக்க மாட்டான். போட்டிருக்கிற மோதிரத்தையும் கழட்டிட்டு தான் விட போகிறான், எல்லாத்தையும் உருவி எடுத்துருவான். வருகை முந்திச்சுனாலும் நீங்கள் கொண்டு போக முடியாது. இப்போ எவ்வளவுக்கு எவ்வளோ ஆத்மாதாயம் பண்ண முடியுமோ ஆத்மாதாயம் பண்ணுங்க. சுவிசேஷம் சொல்லுங்க. நீங்க தண்ணி மேல விதைய போடுங்க, விளைய செய்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. 6வது, இயேசு வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும். சும்மா ஏதோ 2-3 நாள் கூட்டம் வச்சாங்க, கேட்கறதுக்கு எல்லாம் பயமா இருந்துச்சு, இயேசு வராராம் அப்படின்ட்டு ஒரு வாரம் கழிச்சு நார்மல் ஆகிடக்கூடாது. இன்னையிலிருந்து நம்ம கூட அது ஒரு தீப்பொறி மாதிரி மாறிடணும். படுக்க போகும்போது, ஆண்டவரே ராத்திரி வேளையில் நம்முடைய வருகை இருக்குமானால் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். காலையில் எழுந்திருக்கும் போது முதல் ஜெபம், ஆண்டவரே இந்த பகல் வேளையில் நம்முடைய வருகை இருக்குமானால் அந்த வாஞ்சிக்க தொடங்கிடணும். அதில் நம்ம பங்கடையணுங்கிற விருப்பம் வந்துடணும். ஆட்டோமேட்டிக்காக அதுக்கென்று வாழ தொடங்கிடுவோம். அதுக்கு தான் சொல்கிறேன், அந்த விருப்பம் வந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கை லைஃப் ஸ்டைலே அப்படி மாறிடும். 7வது, கடைசியாக முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இந்த 6லும் நீங்கள் முடிவு பயிர்க்கணும். அடைந்த ரட்சிப்பு, எடுத்த ஞானசானம், பெற்றுக்கொண்ட அபிஷேகம், வாழ்ற வேறுபாடுள்ள வாழ்க்கை, சொல்ற சுவிசேஷம், விசுவாசிக்கிற வருகை, இந்த 6லும் கடைசி வரைக்கும் இயேசு வர வரைக்கும் நின்னீங்கன்னா கர்த்தருடைய வருகையில பிரவேசிப்பது எளிது. அல்லேலூயா.